எல்லாருக்கும் வணக்கம். நாம வாழ்கிற சூழல்ல இந்த மனித சமூகத்துல சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது பரவலா நிறைய இடங்கள்ல குறைஞ்சிருச்சு. இந்த மனிதர்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த மனித வாழ்க்கை அதுல சில பேர் எப்படின்னா விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்கள அவதூற அவங்க மேல அவதூறு சொல்றது அவதூறு பரப்புது இத்தகைய பண்பு குடி வச்சு ஒரு விமர்சனங்களை தாங்கி கொண்டு அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து அதை திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை சமூகத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. வீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்த போதும் கொள்கை நெறியோடு வாழ்ந்தது தான் வீரம் அப்படின்னு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர்களையே ஒரு சாதி தலைவராக ஒரு சாதி பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அவர்கள் முன்னாடி எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்து அவர் நடத்திய திருச்சியில் நடைபெற்ற மாநாடு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சின்ன செய்தியாக கூட போட மறுக்கிறாங்க. நிறைய ஊடகங்கள் இந்த சமூக வலைதளமான யூடியூப் சேனல் அந்த மாதிரி இதில் தான் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் மாநாடை பேசுகிறாங்க. அந்த மாநாட்டில் உள்ள புகைப்படங்களை அதில் உள்ள தலைவர் எழுச்சி தமிழர் பேசிய வீடியோக்களை அந்த சமூக ஊடகங்கள் இருக்க போய் தான் மக்களுக்கு தெரிய வருகிறது. 10 லட்சத்துக்கு மேலான சிறுத்தைகள் ஒவ்வொரு திரண்ட ஒரு மாபெரும் பிரம்மாண்ட மாநாடு. தமிழ்நாட்டில் அரசியல் சூழலில் இத்தகைய பெரிய மாநாட்டை யாருமே நடத்தலை அப்படிங்கிறத உண்மை. அப்படி இருக்கும்போது இன்னுமே நம்ம சாதிய ரீதியாக ஒரு சமுதாயத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவரை எழுச்சி தமிழர் அவர்களை இன்னும் ஒரு சாதிய கண்ணோட்டத்திலே சுருக்கி அவர் சாதிய பிம்பம் அம்பேத்கர் மீது எத்தகைய சாதிய பிம்பத்தை பூசினார்களோ அத்தகைய பிம்பத்தை எழுச்சி தமிழர்கள் மீது தொடர்ந்து சாதிய பிம்பத்தை பூசி வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெறுகிற எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மரியாதை செய்கிற மாதிரி நிகழ்வுகளையோ இந்த ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்வதே இல்லை. புரட்சியாளர் சட்டமாமேதை டாக்டர் பி. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி பாருங்கள். ஏப்ரல் 14 அடுத்த நாள் ஏப்ரல் 15 அம்பேத்கர் பிறந்தநாளை அனைத்து கட்சி தலைவர்களுமே மாலை இடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு சாதாரண சின்ன கட்சியை கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சில ஊர்களில் அவங்க குறிப்பிடவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஊடகங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களே சாதிய மனப்பான்மையோடு தான் இருக்குது. அத்தகைய பிம்பத்தை சாதிய பிம்பத்தை உடைத்தெழுத ஜனநாயக சக்திகளை ஊக்கப்படுத்தணும். சனாதன சக்திகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களை இனங்கொண்டு அவர்களை அறவே ஒதுக்க வேண்டும். ஜனநாயகம் காப்போம், சாதியத்தை வேறெடுப்போம், மதவாதத்தை வேறெடுப்போம், ஜனநாயகம் காப்போம்.